அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் மற்றும் ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பகலரியான் இந்த படம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே வெற்றி சார் தான். அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. அவர் கதை கேட்குறது உங்களுக்கு தெரியும் எப்படி கேட்பாருன்னு. அவர் கதையை ஓகே பண்ணோன்னே டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அதனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. சில ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு. சார் இது மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு சொன்னோன்னே வெற்றி சார் சொன்னது, இன்னும் படத்தை முடிச்சிருவீங்கல்ல, எனக்கு தர வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படத்தை முடிங்கன்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தனால தான் படத்தை முடிக்க முடிஞ்சுது. சார் வெற்றி சார், நன்றி சார். அக்ஷயா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு சாதாரண ஹீரோயின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அக்ஷயா உங்களுக்கும் பட சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நீ பெருசாக வரணும். அபிலாஷ் கேமராமேன், விசுவல் பார்த்துருப்பீங்க. அபி இது எம்ஓ அவுட்டு தான், அவசரத்தில் பண்ணது, எதுவும் நினச்சிக்க வேண்டாம் சரியா. நான் ஒரிஜினல் விட்டு டிபிஎக்ஸ் அவுட்டு நம்மளுக்கு தேட்டரில் காமிச்சிட்றேன், ஓகேவா? ஃபீல் பண்ணது. அபி மறு வீட்டுக்கு வந்தவரை கூப்பிட்டு படம் பண்ணிட்டேன் நான். சில நேரங்களில் ஒவ்வொரு டைம்லாம் ஸ்ட்ரகிளாகி நிற்கிறப்பெல்லாம் தொடர்ந்து ஒரு 60 மணி நேரம் 2.5 நாள் கிட்டத்தட்ட எனக்கு கேமரா பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஏன்னா அசிஸ்டண்ட்டையாவது கொடுங்க, இல்லாட்டி அசோசியேட்டாவது கேமரா கொடுங்கன்னு அவர் கொடுக்க மாட்டேங்கிட்டார். அவர் டெடிக்கேஷனாக ஒரு 2.5 நாள் தொடர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். நன்றி அபிலாஷ். எடிட்டர் பிரதீப், அவர் ஒன்மேன் ஆர்மி, அவருக்கு ஹெல்ப்பர் யாருமே இல்லை. ஆனால் அவராக நின்று இந்த அளவுக்கு எடிட் பண்ணி எனக்கு கொண்டு வந்துட்டார். சில ஸ்ட்ரகிளாக நிற்கிறப்பெல்லாம் அவர் தான் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி, ஆனால் ஒன்றும் இல்லை பண்ணிடலாம், அந்த படத்தில் சொல்லுவாங்களே 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி நான் பக்கத்தில் வந்தாச்சு, முடிச்சிடலான்னு சொல்லி அவர் சப்போர்ட்டை கொடுத்ததுனால தான் முடிக்க முடிஞ்சிச்சு. விவேக் விழாவின் நாயகன், எனக்கு கிடைச்ச மினி அனிருத். என்னத்து மறந்துச்சு பேர். விவேக் சாரோ நல்லா பண்ணியிருக்க. உண்மையிலே ஸ்க்ரீனில் உன்னோட ஹார்ட் ஒர்க் தெரியுது. இந்த படத்துலேருந்து நம்ம 2 பேர் தான் ஃபஸ்ட்டு ஓடி போகலான்னு நினச்சோம். கண்டிப்பாக ஓடிடுவோம் படம் முடிஞ்ச ரிலீஸ் ஆனோன்னு. ரொம்ப தேங்க்ஸ் விவேக்கு, நீ இல்லைன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது. என்ன கோபி ஆர்ட் டைரக்டரு, சில விஷயங்களை என்னால் ஷூட்டிங்கில் பண்ண முடியல, அதையும் நீ பொருட்படுத்தாமல் ஸ்க்ரீனில் எந்த குறையும் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி கோபி. அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது. நீங்கள் பேசாமல் ஆக்டிங்கே வந்துடலாம். கண்டிப்பாக டபுள் ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது. வேணா இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர் வேணால் பண்ணி பாருங்க. ஃபைட் மாஸ்டர் ராம் சார் இன்றைக்கி வர முடியல. அவர் என்னையுமே எப்படின்னா பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, என்னையெல்லாம் ஃபைட் பண்ண வச்சுட்டாரு ராம் மாஸ்டர். நீங்கள் வரலைனாலும் என்னோட நன்றி வணக்கம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். தேங்க்ஸ் மாஸ்டர். பாலா சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் உண்மையிலே அவர் கைத்தட்ட வேண்டிய ஆள் தான். பாலண்ணே ரொம்ப நன்றிண்ணே, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பெல்லாம் உண்மையில் மறக்க முடியாது. இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததில் உங்களுக்கு பங்கு இருக்குது. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க சரிங்களா. ஏன்னா நானும் எப்படியோ படத்தை கொண்டு வரணும் தான், நானும் அந்த சில தவறுகளும் நடந்துச்சு, அதெல்லாம் பெருப்படுத்துவீங்க. ஓகே சார். டைரக்ட் டீமு, ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிஷோர் பண்ண வேண்டியது, அது சில பல சூழ்நிலைகள் அவரால் பண்ண முடியாமல் போச்சு. அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்றக்காண்டி கொண்டு வந்தாச்சு. அதில் டைரக்ட் டீமு கோ டைரக்டரு விக்னேஷ், அசோசியேட் டைரக்ட் டீமு, எல்லா பேரும் முழுசாக சொல்ல முடியல, ஏன்னா படப்படன்னு இருக்குல்ல, அதனால் எதை நினச்சிக்க வேண்டாம். கேமரா யூனிட்டு சன்னல் ஏட்டா பினு ஓட்டா, நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க கொஞ்சம். மியூசிக் டைரக்டர் சிங்கிள் மேன் தான், அவராக அப்படியே ஏர்லேயே வாச்சிட்ருப்பார். சில நேரம் ஃபோன் பண்ணால் கூட அண்ணே வாச்சிட்ருக்கண்ணே கொஞ்சம் பொறுங்க அப்படிம்பாரு. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். கேமரா டீமு, டைரக்ட் டீமு, அப்புறம் லைட் யூனிட்டு, ஆர்ட் டைரக்ட் டீமு, எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க கோபி சார். மேடையில் இருக்க எல்லாத்துக்குமே வணக்கம் சார். சார் விஜயகுமார் சார், சார் பேரரசு சார் வணக்கம் சார். சார் சுப்ரமணியன் சார் வணக்கம் சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நீ சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன். படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சார்
ஓகே. கண்ணன் சார், வேல்முருகன் சார், காசி சார், டிஸ்ட்ரிபியூட்டர் காசி சார், படம் பார்க்காம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஆள் அவ்வளோதான் நினைக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா அது இவர் தான். படம் பார்க்கல, தம்பி பண்ணுறேன் தம்பி, உன் படத்தை நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். சில படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லாருமே சில பதட்டத்தில் யாரும் பேரும் மறந்து போயிடுது. எப்படி சொல்கிறேன்னா, சார் யார் இருக்காங்கன்னு தெரியலையே, நசீது நல்லா பண்ணியிருக்கடா, நீயும் அருண் டான்ஸ் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்கடா. படம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் கொண்டு வர முடியல. இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி, ப்ரொடியூசர் பேர் நான் போடல, ஏன்னா நான் ஒரே ஆள் ப்ரொடியூசரில் இருந்துக்கலான்னு போட்டுக்கிட்டேன். இவங்க 2 பேர் தான் பணம் கொடுத்தது. சடையாண்டி, கருப்புசாமி. இந்த படம் இந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இடையில ஸ்டாக்லாம் நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட்டு கொடுத்தாங்க எனக்கு. அவங்களால தான், சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சுது. ரஜினி அண்ணன் என் குருநாதர், டான்ஸ் மாஸ்டர். சின்ன வயசுலேருந்து இவர்கிட்ட தான் நான் டான்ஸ் பழகியிருக்கேன். ஆனால் டான்ஸ் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாஸ்டர், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. நான் எல்லா பேரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யார் யாரை மறந்தேன்னு தெரியல. எங்கள் மாமா சேகர், வேல்முருகண்ணே, எல்லாம் இவங்களுக்காண்டி படத்துக்காண்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. எல்லாருமே கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோதான் நான் கொண்டு வர முடியுண்ணே, என்னால் எதுவும் பண்ண முடியல. சரி, ஓகே. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. எல்லோரும் சொல்லலைன்னா கூட மன்னிச்சுக்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் லேட்டாக வந்ததுக்காக. ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான். ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர். முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும். ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் வந்து அதை பார்த்துருக்கேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்சனலாக நிறையாவே தெரியும். ப்ரொஃபஷ்னலாக தெரியுறதை விட அண்ணாவோட பர்சனலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும். அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் ஃபுல்லாக, இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போச்சு. அதுவும் வின்டரில் தான் போச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் சைடில். எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை, கீழேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லி ஆகணும், வெற்றி சார். விவேக் சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும். இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா. ஸோ சாரும் வந்து நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி, ஏன்னா எனக்கு நிறையா பேர் தெரியல. ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா, முருகன் அண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, ஏன்னா இந்த படம் வந்து 1 இயர் மேலே ஆச்சு. ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன். ஸோ ஷூட்டிங் 1.5 இயர் ஆச்சு டெலிவிஷனில் போய். பட் நான் கால்லே தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி. ஸோ வந்து ஒரு 1.5 இயரோட வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நான் ஆக்சுவலி எனக்கு ஷூட் முடிய லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு, இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
ப்ரெசன்ட் மீடியா அழைப்பை ஏற்றுக்கிட்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் பேர் விவேக் சரோ. பகலரியான் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நான் பண்ணுவேன்னு நம்பி இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் பெருசாக பார்க்குறேன். அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டியிருக்காங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயம். இது என்னோடய முதல் படம், அப்புறம் என் முதல் மேடை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம இந்த கதை எழுதும்போது இல்லை லிரிக் எழுதும்போது எழுதி அழிச்சிட்டு நல்லா வர வரைக்கும் அப்படியே எழுதி அழிச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு 4-5 தடவை அழிச்சு மியூசிக் போட்டிருக்கேன். இப்போ அவுட்புட்டாக பார்க்கும்போது எல்லாருமே நல்லா வந்திருக்குங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் வெற்றியண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷனில் வாய்ஸ் மாடுலேஷன் முதற்கொண்டு வேறையாக இருக்கும். நானே ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது வெற்றியண்ணா இது அப்படின்னு ஒரு 2 தடவை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி, டெக்னிக்கல் சைடாகவும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான யூடியூப் வீடியோஸும் வெப் சீரிஸும் படங்கள் இது ஆன்லைன் வீடியோஸு எல்லாம் பண்ணாலும் கூட படங்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்குது. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்திங் மேஜிக்கலாக இருக்குது. இந்த படத்தில் எனக்காக லிரிக் எழுதி கொடுத்த முகில் அண்ணன், அவருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஷிஃப்டி வினோத், நான் கூப்பிட்டேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதையுமே கேட்காம எனக்காக வந்து எழுதி கொடுத்து நான் பண்ண டார்ச்சர்லாம் தாங்கி இந்த ஒரு பாட்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ரீனிஷா மேம், அவங்க இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க. ரொம்ப தேங்க்யூ மேம். அப்புறம் ஸ்ரீயார்த்தி, விஎஸ் பிரியா, வர்ஷா, இவங்க 3 பேருமே இந்த படத்தில் எழுதி பாடியிருக்காங்க. இவங்க வந்து என் அம்மாவும் தங்கச்சியும். ஸோ நான் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா ஃபேமிலியாகவே நாங்கள் வந்து இந்த படத்தில் லான்ச் ஆகிறோம். ஸோ பகலரியான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான். May 24 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், கேளுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், குறைகளை என்கிட்ட சொல்லுங்கள், நிறைகளை மக்கள்கிட்ட சொல்லுங்கள். ஸோ ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன், இல்லை பட் இது இங்கே நிற்கிறதுக்கான காரணமாக இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும், என் ஃபேமிலிக்கும், என் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூமா, தேங்க்யூ. பகலரியான் கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேசுகிறாங்க, என்ன பேசுறது? என்னோட நேம் வினுப்ரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மை என்டையர் டீம். என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும். படம் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுறதுன்னு தெரில, சாரி. தேங்க்யூ, பாய். அடுத்த டைம் என்ன பேசணும்னு நினச்சிட்டு பேசுவாங்க. நிகழ்ச்சியில் எடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சின்னத்திரை தந்த செம்பருத்தி, பெரிய திரைக்கு வரும் வெண்பருத்தி, ஆஹா கல்யாணம் என்று இல்லங்களில் நுழைந்த இந்த டீமில் எனக்கு அண்ணன் சொன்ன மாதிரி, உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி யாரையுமே எனக்கு தெரியாது. நேற்று வந்து வேல்முருகன் எனக்கு ஒரு கேமரா நண்பர் இருக்கார். அவர் வந்து முருகனை பற்றி சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் இருக்குண்ணே, வரணும், அது ஒரு பகலரியான்னுட்டு. சரின்ட்டு அவர் வேல்முருகன் எனக்கு ரொம்ப நிறைய நெருங்கிய நண்பர், அந்த கேமராமேனு. சரி அவர் சொல்கிறாருன்ட்டு தான் நான் அண்ணன் உதயகுமாரன் சொன்ன மாதிரி அவர் என்னை பார்க்குறதுங்கிறது, நான் என்னை யார் சந்திக்க வந்தாலும் சரவண பவனில் போய் காஃபி வாங்கி கொடுப்பேன், கொடுத்துட்டு தான் நான் பேசுவேன். அதனால் நான் வந்து சரவண பவனை வர சொன்னேன். அப்போ இவங்க வந்தாங்க. ஆனால் நேற்று அவங்க தான் எனக்கு வாங்கி தந்தாங்க. அப்படி தான் ஒரு சந்திப்பவரைய என்னை ஒரு சந்திக்கணும்னு இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து சந்தித்தார். அப்புறம் அவரை நான் கேட்டேன், நீங்கள் யாருங்க அப்படின்னேன். அவர் வந்து ஒரு 15 வருடமாக இந்த முருகன் வந்து இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரில் ஒருத்தர், ஒரு ஹீரோவில் ஒருத்தராக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 15 வருஷமாக சாலிகிராமம், கோடம்பாக்கம், வடபழனியில் நடிகராக அலைந்தவர் அவர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷமெல்லாம் 20 வருஷமாக இந்த வடபழனி, கோடம்பாக்கம், இந்த சாலிகிராமம் ரோடுகள் அலைகிற எத்தனையோ நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். அதே நிலையில் 20 வருஷமாக அதே நிலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு ஒரு கனவுகளை சுமந்துக்கிட்டு அலைகிற அந்த
சோகம் இருக்க அது பயங்கரமானது. ஆனால் இவர் ஒரு 15 வருஷம் நடிகராக முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்துருக்காரு, எவனும் வாய்ப்பு தர மாட்டான், நம்மளே நடித்து தயாரித்து டைரக்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி திருப்பூரில் போய் லெக்கின்ஸ், அவர் சொன்னது லெக்கின்ஸ் ரெடி பண்ணுற அந்த ஃபேக்ட்ரி மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன்னே, அதில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரித்து இந்த படத்தை நானே எடுத்தேன், அதுக்கு 2 பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு கனவை அடையிறதுக்கு ஒருத்தவங்க எடுக்கிற முயற்சி வந்து சிறப்பானது, உயர்வானது. அடுத்தவங்களை எதுக்கு நம்பணும், நம்மளே நம்ம ரெடி பண்ணிக்கோன்றது இருக்கு இல்லையா. சில்வஸ்டர் ஸ்டாலன்லேருந்து புருசிலிருந்து இந்த மாதிரி பல கலைஞர்கள் அவங்களே அவங்கள உருவாக்கிக்கிட்ட பெரிய வரலாறு இருக்குது. குறிப்பாக இதில் பார்த்திங்கன்னா இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் எப்படிப்பா நீ வெற்றியை பிடிச்சேன்னு, ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணுறவர். அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாமல் இருக்கார். இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதை பேர் இருக்குது, அந்த ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா. அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குங்க. ஏன்னா யார் உருவாக்குகிறானோ அவன் வந்து குரு ஆகிடும், அவனுக்கு வயசுலாம் தேவையில்லை, அவன் குரு. அப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்க, அது வந்து மிகச்சிறந்தது. உங்கள் வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி ஒருத்தன் 100 வயசு 200 வருஷம் வாழ்கிறான்னா அவன் உயிரோடு இருக்கிறது வாழ்கிறது கிடையாது, இறந்த பிறகும் பல பேர் வாழ்வான்ல, அதுதான் முக்கியம். அந்த ஒரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டு பண்ணிட்டு போகணும், எடுத்துக்காட்டாக இருக்கணும். அடுத்தது அண்ணன் உதயகுமார் சொன்னார், அவரே எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டார். இந்த பாப்பா அந்த பொண்ணு அழுவிச்சு பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான தருணங்க. என்னென்னா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணவன் அந்த கண்ணீர் விடுறது இருக்குல்ல, கண்ணீர் வந்து குழந்தைகள் தான் விட்டுருவாங்க, அடிக்கடி கண்ணீர் அழுதுகிட்டே இருக்குங்க குழந்தைங்க. நம்மளாம் எப்போ அழுதோம் நினச்சி பாருங்களேன். நம்ம ஒரு 25 வயதான பிறகு எப்போ அழுதோம்? அழுவே மாட்டோம், கண்ணீரே வராது. ஏன்னா கண்ணீர் என்பது இறைவனுக்கு சமமானது. ஒரு கண்ணீர் துளி புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறாள்ன்றான். அந்த கண்ணீரை வந்து நம்ம கவனிக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு தாய் செத்து போயிட்டா. அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது. அந்த பொண்ணுக்காவது இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா அப்படி ஒரு தருணம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. நான் எப்போ அழுதேன் தெரியல, அப்படி நம்ம பார்க்கணும். அடுத்தது யாரும் தெரியலன்னு இங்கே வந்தால் தான் பிஆர்ஓ திருமுருகன் வந்து நான் தானே பிஆர்ஓ, நான் தம்பி. அடுத்து இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, எனக்கு தெரியலையா சார் இருந்துச்சு, தெரியலமாண்ணே. இந்த வினுப்பிரியா அதான் அசுரனில் எனக்கு பொண்ணாக நடிச்சு தான். உண்மையாலுமே நான் மறந்துட்டோம்மா, என்னை மன்னிச்சுக்க. ஏன்னா நான் அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த படத்தினுடைய கேமராமேன் அபிலேஷ், அடுத்தது விவேக்கு, எடிட்ரு, இவங்க எல்லாம் புதியவர்கள் இருக்காங்க. எப்போதுமே ஒரு புதிய தலைமுறை தான் எந்த ஒரு தொழிலையும் மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணோம். முருகன் கூட சேர்ந்துருக்கீங்க. இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய புத்துயர்வையும் புது ரத்தத்தையும் பாய்ச்சிக்கணும். அது இந்த படத்தின் மூலமாக அதை நிகழ்த்தும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னா, இப்போ தமிழ் சினிமாவில் நான் நிறைய பேரை சந்திப்பேன், கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் சந்திப்பேன். என்னப்பா ஒரே இந்த ரவுடிங்க படம் எடுக்கிறீங்கப்பா, அந்த ரவுடிங்க வேற பணக்கார பசங்க பொண்ணையே காதலிக்குதுங்க, எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குப்பா, என்னால் அழைச்சிட்டு போகவே பயமாக இருக்குது எனக்கு, அது ரவுடிங்களே காதலிக்குதுங்க, அதை கொஞ்சம் மாற்றுங்கப்பான்ட்டு நிறையா பேர் என்கிட்ட ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் அது நல்லா இருக்குது சார் படம், அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி தாங்கன்னு என்னன்னு கதையை சொன்னேன். என்னப்பா ரவுடி வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணிடுறான், எங்கிட்டையும் பொண்ணு இருக்குப்பா, அதை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டார். இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது அதனால் நான் படத்துக்கே போக மாட்டேன்றார் அவர். இப்படி ஒரு பிரச்சனையை என்கிட்ட புதுசாக சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதே போல் இந்த ரவுடிகளை எல்லாம் ஹீரோ ஆக்கினது வந்து மார்ட்டின் ஸ்கார்சிஸ்ன்னு ஒருத்தர் தான். அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டு ஐரோப்பிய படங்களும் ஒரு ஹீரோன்றவன் நல்லவனாக இருப்பான், அந்த சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்தவனாக இருப்பான். அப்படி தான் ஹாலிவுட்டு இதெல்லாம் வரும், எல்லா வெளிநாட்டு படங்களும். மார்ட்டின் ஸ்கார்சிஸ் தான் முதல்ல ரவுடிகளுக்கு ஹீரோ ஆக்குறார். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இது. ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. திருடர்கள் ரவுடிகள்லாம் கதாநாயகர்களாகும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்படி இந்த படமும் மிகச்சிறந்த படமாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். படத்தின் கதாநாயகி அக்ஷயா,
இங்கே இருக்கவங்க யாருன்னே தெரிலன்ட்டாங்க, யார் பேருமே தெரிலன்ட்டாங்க. என் பேர் பேரரசு. ஆமாம், இல்லை இந்த ஆடியோ ரிலீஸுக்கு யார் சீஃப் கெஸ்ட்டாக வந்தோன்னா சொன்னீங்க, வெளியே சொல்லணும்ல. என் பேர் பேரரசு. ஆமாம் ஆமாம், ரொம்ப நேரம் பேசி போனார்ல ஒருத்தர், அவர் ஆர் உதயகுமார். இன்னைக்கு கம்மியாக பேசியிருக்காரு. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அவர் ஆர் உதயகுமார் சார். இவர் சுப்பிரமணிய சிவா, மிகப்பெரிய இயக்குனர், தனுஷுக்கு பெரிய ஹிட்டை கொடுத்தவர். பேர் தெரிஞ்சுருக்கா சொல்கிறேன். அப்புறம் உதயகுமார் சார் சொன்னார், நேற்றே எனக்கு முருகன் ஃபோனில் பேசினார், இன்றைக்கி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு. சுப்பிரமணிய சிவா நேற்று பார்த்தாரு, இன்றைக்கி வந்துட்டார் அப்படின்னாப்புல. என்னை பார்க்கவும் இல்லை, என்கிட்ட ஃபோனில் பேசவும் இல்லை. நான் ஏன் வந்திருந்தில்லை, அதுக்காக கூப்பிடாம வருதா? அதுக்கு மரியாதை வேணாமா? இல்லை தலைவரை கூப்பிட்டாரு நீங்கள். ஆமாம், உதயகுமார் சார், அப்பா நல்ல படமாக இருக்கும் போல இருக்குது, நீ வந்துரு அப்படின்ட்டாரு. அதனால் நம்ம அழைக்காமலே நிறைய படத்துக்கு வந்துடுவோம், அது நம்ம கடமை. இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் முருகன். முருகன் அப்படின்னாலே யாம் இருக்க பயமேன், அது வாசம் வந்துடும், இப்போ ஞாபகத்துக்கு வரும். பயமறியான், முருகன் வந்து பயமறியான். ஆனால் இப்போ இயக்கிய படம் வந்து பகலறியான். பகலறியான் எல்லாம் தெரியும், மீனிங் தெரியும். பகலே பார்க்காதவங்க தான். இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர், இப்போ உள்ள பசங்கள்லாம் உதயசூரியனை பார்க்குறதில்ல, உதயத்தையே பார்க்குறதில்ல. எந்திரிக்கிறதே 9 மணி 10 மணி. ஒரு இந்த உச்சி வெயில் தான் பார்க்குறாங்க நிறைய பேர். அது பகலறியான். சினிமாவில் நிறைய பேர் பகலறியான் யாருன்னா மியூசிக் டைரக்டர் தான். அவங்க நைட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, பகல்லாம் தூங்கிடுவாங்க. நம்ம விவேக் எப்படின்னு தெரில, பகல் அறிவிங்களா? அப்படி தான், நைட்டு தான், பகல்லாம் ரேர். ஓகே, அவர் ஒரு பகலறியான். இப்படி நிறைய பேர் பகலறியான் இருக்காங்க. இந்த படத்தின் கதையை தெரிஞ்சு போச்சு, ஒரே இரவில் நடக்கிற கதை அப்படிங்கிறனால ஓகே, அவரும் படத்தின் கதாநாயகனும் பகலறியான். படத்தில் சாங்கில் ஒரு லைன் வந்துச்சு, எனக்கு என்ன மீனிங் தெரியல. எனக்கு ராட்சசனே, ராவணனே, ரகசிய ராமனே. இனி ரகசிய ராமன் தெரியல எனக்கு. ராட்சசனும் ஓப்பனாக விட்டாங்க, ராவணனும் ஓப்பனாக விட்டாங்க. ராவணனை ரகசிய ராமன்ட்டீங்க. யார் லிரிக்ஸ் ரைட்டர் யார்? ஓகே. ஆமாம், அப்புறம் மீனிங் சொல்லுங்கள். நீங்கள் பேசல நீங்கள்? சரிங்க, வாங்க. நீங்கள் ராமனை ரகசியம் ஆகிட்ட ரகசிய சிநேகனகிட்ட போட்டிருக்காங்க, ரகசிய ராமனே. இங்கே வாங்க. ராமனால எல்லாருக்கும் கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு, அது மீனிங் சொல்லிடுங்க. இல்லை, அது உண்மையான காதல்ங்கிறதுக்காக அப்படி. ராமன்கிறது உண்மையான காதல். அப்போ ராவணன்னா பொய்யான? ராவணன்லாம் அது ஆப்போசிட் கேரக்டர் தானே. ராமன் தான் உண்மையான காதல். அப்போ ரகசியமாக லவ் பண்ணுறவங்க இது உண்மையான லவ். அது படத்தோட வரும், படத்தை பார்க்கும்போது புரிஞ்சிடும். சரி, ஓகே. அப்போ எல்லாம் ரகசியமாக லவ் பண்ணுங்கள், அப்போ அது உண்மையான காதலாக இருக்கும். வெளிப்படையாக லவ் பண்ணிடாதீங்க. கவிஞர் குஸ்மானால தான் நோக்கம் வேறு, இங்கே விளக்கம் வேறு. அது சுத்தமாக இருக்கா சொன்னேன். துவைச்ச துணியை துவைக்கலாமான்னா டெய்லி துவைச்சி கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிறத நான் அப்படி சொன்னேன். அது வந்து அரைச்ச மாவு அரைச்சா தான் புளிக்கும், நல்லா பொங்கி வரும் இட்லி. ஆமாம், அப்படியே வச்சிங்கன்னா இப்போ இட்லி பொங்காது, அரைச்ச மாவு அரைச்சிட்டே இருக்கணும். ஆமாம், அதெல்லாம் இந்த ஒன்று ஆரம்பிப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஒன்று சொன்ன உடனே சிலர் பேரரசின் ஆபாச பாடல் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறாங்க இப்போ. ஏன்னா அவன் சமயம் பார்த்துருக்கான், எப்படா மாட்டுவான் அப்படின்ட்டு. ஆமாம், இங்கே தமிழகம் கொண்டாடுற மிகப்பெரிய கவிஞர்லாம் என்னோட மோசம் எழுதியிருக்காங்க. நான் லிஸ்ட்டு போடுவேன் அப்புறம். என்ன அவ்வளோலாம் இருக்குது. கவிஞர்கள் வந்து சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுவாங்க. நான் வந்து வாடா தோளா வாழ்ந்து பார்ப்போம் வாடான்னே, அதை யாரும் பேச மாட்டாங்க.
வேருக்கு நீர் ஊற்றித்தாம்பாரு பூக்களில் உம்பேரு அப்படின்னேன். அதை பற்றி பேச மாட்டாங்க, ஆனால் அது கட்டுப்பாடு இல்லை. இது மாதிரி நிறைய கருத்துக்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளும் எல்லாம் உள்ள இறைவா, மனசுக்கு நிறைவா, எனக்கு ஒரு வாழ்க்கை தந்து விடுறான்னு அதை பற்றி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அந்த வடுமாங்க ஒன்று ஒன்று பிடிச்சி தொங்குவாங்க, அந்த பழுக்க மாட்டேங்குது போகாது. ஏதோ தெரியாத எழுதிவிட்டேன், வடுமாங்கா கவிங்கிறான்டாங்க நம்மளை. கருத்துரு படத்தை எழுதியிருக்கேன். தெய்வத்துக்கே மாறு வேஷமா எழுதுறோம்ல, அதெல்லாம் ஏறவே ஏறாது. அது மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியாது, நீ வளர்ந்ததுக்கப்புறம் தெரியும். செதுக்கி ஆப்பு வைப்பாங்க. இந்த படத்தில் இசை நல்லா இருந்தது. அப்புறம் கதாநாயகி நம்ம சுப்ரமணியம் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்னார். கண்ணீருக்கு மதிப்பே இல்லை, அது விலை மதிப்பில்லாது. அதுவும் பெண்களோட கண்ணீர் வந்து அதுக்கு அது மதிப்பு அளவிட முடியாது. அவங்க பேசும்போது அவங்கள மீறி அது ஒரு சோகம் வந்து கண்ணீர் வெளியே வருதுன்னா அது இந்த படத்து மேலே உள்ள வைத்த காதல். இந்த படத்தில் அவங்க கதாநாயகன் லவ் பண்ணாங்களோ இல்லையோ, இந்த படத்தில் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டு, இந்த படம் நல்லா வரணும், ரொம்ப நாள் போராடி படம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆதங்கம் அது வந்து எமோஷனாக அவங்க வார்த்தை வராமல் எழுதியிருக்காங்க. அதுவே ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கதாநாயகியே வர்றதில்லை, சம்பளம் வாங்குறத முடிஞ்சு வச்சு வர்றதில்லை. இங்கே ஒரு கதாநாயகி வந்து அவருக்கு கண்ணீரும் வருதுன்னா உண்மையிலே நீங்கள் பெரிய மதிக்கக்கூடிய கதாநாயகி. அப்போ நான் அவங்கள ட்ரெய்லரே ரொம்ப ரொம்ப கவனிச்சு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக சோனியா அகர்வாலில் அவங்கள மாதிரியே இருக்காங்க, அவங்க தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. சோனியா அகர்வால் வந்து ஒரே படத்தில் மிகப்பெரிய ஹீரோயினி ஆகிட்டாங்க. அந்த சோனியா அகர்வால் ஃபேஸில் அதில் அழகு என்னென்னா, கண் இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, அவங்க ஃபேஸில் ஒரு சோகம் இருக்கும், அது அவங்க அழகு. இவங்களுக்கும் இந்த சோகம் இருக்குது ஃபேஸில், அதனால தான் அவங்க கண்ணீர் வந்துடுச்சு, அழுகு வந்துடுச்சு. ஆனால் நீ சோனியா அகர்வால் மாதிரி அவங்களோட பெரிய அளவில் வெற்றி அடையணும். மோனலிசா, ஆமாம் மோனலிசா, ஆமாம் மோனலிசா வந்து சிரிப்பில் ஒரு சோகம் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் மோனலிசா மாதிரி உலக புகழ் அடைஞ்சிருக்க சுப்ரமணியம் வந்து நம்மளோட ரொம்ப பெரிய மனசில் இருக்கார் இப்போ. ஆமாம், நீங்கள் உலக புகழ் அடைஞ்சிருங்க. அப்புறம் வெற்றி சார், கதாநாயகன் வெற்றி. இவர் வந்து சினிமாவிலேயே போராடிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷமாக. இப்போ கவின் நடிகர் ரொம்ப வருஷமாக அதிலே இருந்து இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். அதே மாதிரி வெற்றி இப்போ வந்து இதுக்குள்ளே இருக்கார். அவர் என்ன ஸ்பெஷல்னால், அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் நான் தொடர்ந்து பார்க்குறேன். 8 தோட்டாக்கள், பம்மல், ஜிவி, இந்த படம் ஒரு ட்ரெய்லர்லேயே ஒரு வித்தியாசமான கதைன்னு தெரிஞ்சு போச்சு. வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருங்க சார். அப்புறம் இதில் இன்னொரு விசேஷம்னா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, ஸ்டோரி கிஷோர் குமார் அதுக்காரா, ஓகே, கதை வந்து கிஷோர் குமார், இயக்குனர் முருகன். இதுதான் ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். ஏன்னா இன்றைக்கி மலையாளத்துலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் கதை வருது, சின்ன சின்ன கதை படங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுதுன்னா, அங்கே கதாசிரியர் வேறு இருப்பார், இயக்குனர் வேறு ஒருத்தர் இருப்பார். நம்ம தெலுங்குல இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கதையெல்லாம் வருது. தமிழ்நாட்டில் தான் எதுக்கு ஒரே மாதிரி இந்த மாதிரி கதை வந்துக்கிட்டு இருக்குன்னா, டைரக்டர் தான் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இப்படி ஒரு டோட்டலாக மொத்த குத்தகைக்கு எடுத்துகிறாங்க. நான் உட்பட சொல்கிறேன், நான் உட்பட. அப்போது ஒரு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு புலிசில் வந்து என்ன நினைக்கிறான்னா, டைரக்டர் வந்து அவங்க கதை சொன்னால் தான் அவனை டைரக்டர் ஏற்றுக்கிறாங்க. இன்னொரு கதையை சொல்லி இந்த கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா, உன்னால் கதையை பண்ண முடியலையே நீ என்ன டைரக்டர் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வந்துடுது. மலையாளத்தில் அப்படி இல்லை, பாசில் அசிஸ்டண்ட்டு சாஹிபரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பிட்டு போயிடுவாங்க. நான் ஜோஷியோட அசிஸ்டண்ட்டு சாஹிபரோட இந்த கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி படத்தை கொடுத்துருவாங்க. சித்திக் அசிஸ்டண்ட்டுனா
இன்னாரோட கதை எடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பி கொடுத்துருவாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒரு புது இயக்குனர் வந்து அவர் கதையை சொன்னால் தான் அவன் மேலே பிடிச்சிருக்கு நம்பிக்கை வருது. அது ரொம்ப காலமாக அந்த தமிழ் திரையுலகில் அது ஒரு இது இருக்குது. அதனால தான் நிறைய புதுசு புதுசாக இங்கே படங்கள் வரமாட்டேங்குது. அப்போ ஒரு நல்ல கதை, ஒரு அனுபவமுள்ள இயக்குனரை ஒரு தயாரிப்பு நம்பி கொடுக்கும்போது தான் இங்கேயும் மலையாளம் மாதிரி புது புது படைப்புகளாம் வரும். இந்த படம் கதை ஒருத்தர், இயக்குனர் ஒருத்தர், இன்னொன்று இயக்குனரே ப்ரொடியூசர் ஆகிறாருன்னா அந்த கதை மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அது ஒன்று இருக்குல்ல, ஆசைக்காக அந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. ஒரு கதை மேலே நம்பிக்கை, இன்னொன்று இயக்குனர் அவரை நிரூபிக்கணும். அவர் நடிச்சிருக்காரு, வெற்றிங்கிற ஒரு நல்ல ஹீரோ நடிச்சிருக்காரு. இது எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். வெற்றி படம் அமையும். நன்றி, வணக்கம்.